சண்டை நடக்குது, போர் நடக்குது. அது எங்கே வந்தால் கேஸ் வந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் கேஸ் தேவை, குதிரைக்கும் தேவை, பாலுக்கும் தேவை, எல்லாத்துக்கும் கேஸ் தேவை, ஆட்டோ ஓட்டுக்கும் கேஸு, எல்லாத்துக்கும் கேஸு. கேஸாக ஒன்றும் செய்ய முடியாது மக்கள். 1000 ரூபாய் இருக்கும்போதோட அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. சரியா, 60 ரூபா ஏறினதை பற்றி நான் வந்து இதை பற்றி எதுவுமே நினைக்கல. கடைக்கு 115 ஏற்றிருக்காங்க. அதுதான் இப்போ எங்களால் அது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விலை ஏற்ற முடியல, டீயும் அதுக்கு மீறி ஏற்ற முடியல. 12 ரூபானாலே அழுகுறாங்க, 10 ரூபா தான் தராங்க கையில். உலகத்துக்கே அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? சிலிண்டர் விலை ஏற்றுனதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போது. ஆனால் வேறு வழி இல்லை. சிலிண்டர் வாங்கி இப்போ 60 ரூபா ஏற்றிருக்காங்க, ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது ஈரான் போராட ஏற்றிருக்காங்கன்றாங்க. கேட்டால் வேறு வழி இல்லாமல் போட்டுட்டு தான் இருக்கிறோம். இதில் இப்போ என்ன கஸ்டமரும் நம்மகிட்ட ஏதோ ஏற்றவும் முடியும், எங்களால் விலையை ஏற்ற முடியல. இப்போ பாலும் விலை ஏறி போச்சு, எல்லாத்தையும் விலை ஏறி போச்சு, சம்பளம் ஏறிடுச்சு. ஸோ எங்களால் விலையை ஏற்ற முடியல. கடைக்கு 115 ஏற்றிருக்காங்க. அதுதான் இப்போ எங்களால் அது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விலை ஏற்ற முடியல, டீயும் அதுக்கு மீறி ஏற்ற முடியல. 12 ரூபானாலே அழுகுறாங்க, 10 ரூபா தான் தராங்க கையில். அதுதான் இப்போ கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதான் சமாளிச்சுட்டு தான் இருக்கிற, வேறு என்ன பண்ணுறது. இல்லை, விறகு அடுப்பு தான் வச்சு தான் ஆகணும். வேறு சிலிண்டர் விலை ஏற்றுனா எல்லாத்தையும் ஏற்றிடுறாங்க. காய்கறியிலேருந்து ஆயிலிருந்து எல்லாமே ஏறிடுது. நாங்கள் பஜ்ஜி கிஜ்ஜி எல்லாம் போடுறோம். அது போடும்போது எங்களுக்கு மொத்தத்தில் விலைவாசி ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அதுதான் என்ன நம்மளால் தடுக்க முடியாதுல்ல. தீர்வு தான் என்னென்னா நம்ம அடுத்த எலெக்ஷனில் தான் பார்த்துக்கணும் தீர்வு என்னன்னு. எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது, யார் வரணும் அப்படின்னு ஜனங்க கையில் தான் இருக்குது. அவங்க தான் முடிவு எடுக்கணும். என் பேர் உஷா. இந்த சிலிண்டர் விலை அதிகப்படுத்தினதுக்கு சரியான ரீசன் இருக்குது. அதனால் நம்ம இன்னும் இப்போதைக்கு கவர்மெண்ட்டோட ஒத்துழைக்க வேண்டியதான்றது என்னுடைய எண்ணம். உலகத்துக்கே அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அது வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கோன்ற ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு. அவ்வளோதான், வேற என்ன பண்ணுறது. அவங்க சரியான ஒரு இதை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. மத்திய அரசு தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் மத்திய அரசு கீழே தானே வருது. அதனால் மக்கள் கூட விலை இந்த பொருள் யார் தான் செய்யும். அதில் வந்து கவர்மெண்ட்டோ நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அவன் விலை குறைஞ்சா ஏற்றுனா யாரும் சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம ஒரு பொருள் கடைக்கு போகிறோம், எல்லா பொருளும் 8 நாள் சொல்ல வாங்கி தான் தீரணும். அது தப்பே கிடையாது. அதே மாதிரி விலைப்பில் ஏற்றிட்டேன். இப்போ விலைப்பில் ஏற்றிட்டா 100 ரூபா கட்டாமல் இருக்க முடியுமா? இல்லை பீஸை கட்டு பிடிக்கிட்டு போயிருக்கேன். பால் ஏறிச்சு, நம்மளுக்கு பால் கிடைக்காது. காய்கறிக்கு போகிறோம், 50 ரூபா சொல்ல வாங்கி தான் தீரணும். கவர்மெண்ட் குறைக்கும் கூடும், அது தப்பு கிடையாது. அவன் கவர்மெண்ட் வச்சு சட்டம் தான், அவன் இஷ்டம் தான், அவன் ஏற்றி சண்டை நடக்குது, போர் நடக்குது. அது எங்கே வந்தால் கேஸ் வந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அவன் திடீர்னு கட் பண்ணிட்டான் வச்சுக்கோங்கள, அமெரிக்காக கட் பண்ணிட்டேன் கேஸை, நம்ம எப்படி கேஸ் கிடைக்கும்? போர் சண்டை நடக்கிறதுனால விலை ஏற்றிருக்காங்க. அது யாரும் இந்த தப்பு எதுவும் யாரும் சொல்ல முடியாது, யாரும் பேசவும் முடியாது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ஃப்ரீயாக எலெக்ஷனில் வந்து 3 கேஸ் ஃப்ரீயாக தர்றேன் அப்படின்னு ஏழப்பாடு சொல்லிட்டாரு. அது எப்படி கொடுப்பேன்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்க முடியும்? எப்படி கேட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதரவுலாம் கொடுக்கலாம். இப்போ ஜெயிச்சு வந்துட்டான், சரி எடப்பாடி ஜெயிச்சு வந்துட்டான், 3 காசு கொடுக்கலாம். அது தப்பே கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதரவு இருக்குது. விலைவாசி விலை கூடும் குறையும். அது யாருமே தப்பு கிடையாது. எந்த வருமானம் சரி வருமானமே இல்லைங்க, வருமானமே கிடையாது. அப்புறம் கூலி அவன் சாப்பிடாம இருக்க முடியுமா? எல்லாத்துக்கும் கேஸ் தேவை, குதிரைக்கும் தேவை, பாலுக்கும் தேவை, எல்லாத்துக்கும் கேஸ் தேவை, ஆட்டோ ஓட்டுக்கும் கேஸு, எல்லாத்துக்கும் கேஸாக ஒன்றும் செய்ய முடியாது மக்கள். அதனால் அவன் வேலை சொல்லி குறைப்பேன் ஏற்றுவேன். அது அவனோட தப்பு கிடையாது, நம்மளோட தப்பு கிடையாது. அது அவனுடைய ரூல்ஸு, அவனுடைய கடமை, அவனுடைய திறமை. இப்போ போர் நடந்துச்சு, நின்று போச்சு, நம்மளுக்கு கேஸ் குறையும். இப்போ எண்ணெய் போட்டு எரிச்சிட்டா இப்போ கார் பெட்ரோல் வேணும், எங்கேருந்து வரும்? கார் பெட்ரோல் ஓட்ட முடியாது. அவன் பெட்ரோல் இல்லை, எல்லாம் 50 ரூபா பெட்ரோல் 100 ரூபாய்க்கு கார் ஓட்டாமல் இருக்க முடியாது, பெட்ரோல் ஊற்றாமல் இருக்க முடியாது. அதனால் எந்த கவர்மெண்ட்டும் குறையில்லை. மக்களுடைய கடமை அவள் நேர்மை நல்ல முறையில் இருந்தால் மக்கள் அவளையே செய்வேன். கவர்மெண்ட் ஆதரவு வாழ முடியாது. அதே மாதிரி நம்ம ஆதரவு தான் கவர்மெண்ட் வாழ முடியும். சொல்லு புரியுதா? மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் இந்த தொந்தரவு கொடுக்கூடாது. இப்போ நான் கேஸ் 1000 ரூபாய்க்கு வாங்குகிறேன், அதே கேஸ் 50 ரூபாய்க்கு வாங்கினேன் இல்லான்னு சொல்லலை. அது 1000 ரூபாய்க்கு வாங்கி போட்டு 100 ரூபா பேங்கில் போட்டுட்டேன். ஆஹா பேங்கல் போட்டேன் நம்மளுக்கு அப்படின்னு பெருமைப்படக்கூடாது. நாளைக்கு வந்து பேங்கல் போராட்டி என்ன விஷயம்? என்னடா பேங்கல் ஒன்றும் போடவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு பேசக்கூடாது. வாங்குறப்பவும் சந்தோஷப்படணும், வாங்காதப்பவும் சந்தோஷப்படணும்.
அதுதான் நம்முடைய கடமை, ஆட்சியுடைய கடமை. கேஸ் விலை ஏற்றிக்கிறாங்க ஒன்று, எல்லா விலையும் விலைவாசியெல்லாம் ஏற்றி இருக்கிறாங்க. கேஸுக்கு போனால் மாதம் ஆனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி 250 ரூபா தனியாக வாங்குறாங்க. எதுக்கு? சர்வீஸுன்ற பேருக்கு. சர்வீஸ் என்னத்துக்கு நாங்கள் பண்ணுறோம்? நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதை சும்மா காட்டி பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு பண்ணிட்டு போகிறாங்க. எல்லாம் போய் சேர்ந்தியாடா, அதில் போய் சேர்ந்தியாடா, என்னை அடிச்சு கூட இருக்கிறாங்க. இல்லை இதே சரௌண்டிங்கில் என்னை அடிச்சிருக்கிறாங்க, அடையார் சரௌண்டிங், பெசனர் சரௌண்டிங்கில் என்னை அடிச்சு கூட இருக்கிறாங்க. ஆனால் யாருன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த பிஜேபியில் வந்ததுலேருந்து எவ்வளோ அசிங்கெல்லாம் நான் பட்டுருக்கிறேன். நான் இங்கேருந்து அதெல்லாம் நான் கேர் பண்ணல. நான் பிஜேபிக்கு தான் போடுவேன். ஆனால் இந்த கேஸ் விலை ஏறினதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது குறையணும். கேஸுன்றது இல்லை, சிலிண்டரு, இது மளிகை சாமான் எல்லாமே குறையணும். சாதாரண டீக்கே உங்களுக்கு 15 ரூபா வாங்குறாங்க. அதாவது மாதம் வருவாயெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் அதிகமாக போச்சு. எப்படி செய்ய முடியும்? அப்படிதான் கட்டுப்படி ஆகுமா நம்மளுக்கு? அதான் கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மலாம் வந்து தினக்கூலி வேலை செய்யணும். நடுத்தர மக்களுங்க நம்ம எப்படி தான் சமாளிக்கணும் ஒன்றும் புரிய மாட்டோம். ஏதோ கட்டணம் நல்லாயிருக்கும். இதான் என்னுடைய வேண்டுகோள். என்னோட நேம் கார்த்திக் ஆக்சுவலி. இல்லை, எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் அது சிலிண்டர் பிரச்சனை வந்து இருக்க தான் செய்யும். நார்மல் காமன் பீப்புளுக்கு வந்து சிலிண்டர் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். ஸோ பட்ஜெட் பண்ணுறாங்க, மத்திய வந்து பட்ஜெட் போட்டாங்க ஆக்சுவலி. இப்போ அவங்க ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க. அதில் எங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் மற்ற பெட்ரோல் இந்த மாதிரி விலைவாசி ஏறதான் செய்யுது. ஸோ பெட்ரோல் இன்றைக்கி வந்து ஒரு 6 காசு ஏறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பெட்ரோலும் ஏறி இருக்குது. ஸோ பட்ஜெட் பீப்புள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் பண்ணுறாங்க. போர் நடக்கிறதால இந்த விலையேற்ற தவிர்க்க முடியாததாக இருக்குது. இது வந்து கட்டாயத்தின் நம்ம மேலே திரிக்கப்படுற மாதிரி கிடையாது. இந்த போர் வந்திருக்கிறதால இது இந்த விலை வந்திருக்கு. இல்லைன்னா அது ரெகுலராக போகிற நேரம் தான். எலெக்ஷன் நேரத்தில் இந்த ரேட்டு வராது, இருந்தாலும் இது ஏறி இருக்குது. அது தவிர்க்க முடியாத காரணத்தால் ஏறி இருக்குது. இது பாதிக்கப்படுறது நம்ம பொதுமக்கள் தான். எல்லாருமே பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறோம். அந்த மக்கள் போர் நடக்கிற ஊரில் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இதில் பாதிக்கப்படுறோம். எரிபொருள் தட்டுப்பாடு வராத வரைக்கும் நம்மளுக்கும் அதோட பிரச்சனை தெரியாது. தட்டுப்பாடு வந்ததுன்னா அது இன்னும் பெரிய ப்ராப்ளமாக. அதெல்லாம் ஈஸியாக ஏற்றிடுவாங்க. ஆனால் இறங்கும் போது யாரும் இறக்க மாட்டாங்க, ஏறும் போது உடனே ஏற்றிடுவாங்க. டீ அன்றாட குடிக்கிற டீயே அடுத்த இதில் வந்து 2 ரூபா ஏற்றுறாங்களா, இல்லை 3 ரூபா ஏற்றுறாங்களா? ஏற்கனவே 12 ரூபா இருக்குது, இப்போ 15 ரூபா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு சமாளித்து தான் ஆகணும். இதனால் நம்ம அது ஏறி போச்சு சொல்லிட்டு நம்ம கேட்டால் நம்ம மக்களை வந்து நம்மளே திருப்பி கேட்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பெரிய இதாக தெரியாது. இருந்தாலும் அது இப்போ எதிர்காலத்தில் இது பாதிக்காமல் இருக்கிறதுக்கு உடனே அந்த போர் நிறுத்துச்சுன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. இது ஒரு அனாவசியமான போர் தான். இது மக்களுக்கு வந்து எந்த விதத்திலும் போர் வந்து தீர்வாகாது, எதுக்குமே தீர்வாகாது. பேச்சுவார்த்தை தீர்வு தான் தீர்வாகும். இது வந்து ஒரு அதிகார போட்டி தான். ஒரு நாடு வந்து உலகத்துக்கு ஆளுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு, நாட்டாமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதிகாரம் பண்ணின்னு இருக்காரு. அது அவருடைய பதவி காலமும் நிரந்தரம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க மக்கள் பாடம் ஊற்றினா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாயிடும். அமைதியாக இருக்க உலகத்தில் இப்போ ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை கிளப்பி மக்களோட வரி பணத்தையும் அவங்க வாழ்வாதாரத்தையும் வீணடிக்கிறாங்க. இதில் உயிர் வழியே நிறைய போயிட்டு இருக்குது. அது இன்னும் கொடுமை. இது நம்ம இந்தியாவில் இருக்கிறதால நம்ம பாதுகாப்பாக இருக்கோம். அதுக்கு நம்ம பெருமைப்படணும். கேஸ் விலை ஏறிருக்கு சார். அது வந்து வீட்டில் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் அதை என்ன இதுவரை கண்டுக்கல. இது வரைக்கும் இப்போ 1000 ரூபாய் இருக்கும்போதோட அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. சரியா? இப்போ 60 ரூபா ஏறினதை பற்றி நான் வந்து இதை பற்றி எதுவுமே நினைக்கல. எல்லா விலையுமே ஏறிட்டு தான் இருக்குது, ஏறாமல் இல்லை. ஒன்று ஒரு நேரத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒன்று டக்குன்னு அளவுக்கு மீறி போயிருக்கு. எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் காலத்தை தள்ளுறோம். சமாளிக்க முடியாது. நீங்கள் ஏற்றக்கூடாது சிலிண்டர் விலையை. அது ஏற்கனவே ஏறி போய் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஏற்றக்கூடாது சிலிண்டர் விலையை. தொடர்ந்து ஏறினே இருக்குது. எதுனா குறையத்தே கிடையாது. குறையும் நாங்களும் பார்த்துன்னுக்கிறோம், குறையத்தே இல்லை, ஏற்றின்னு தான் இருக்காங்க. ஆல்ரெடி ரொம்ப சமாளிக்க முடியாது தான் இருக்கிறோம் நாங்கள். கிடைக்கலையே, இது வரலும் கிடைக்காது தான் ஏறிக்கினே. இப்போ நகை விலைலாம் எவ்வளோ ஏறி போயிருக்குங்க, எங்களால் வாங்கவே முடியாது.